குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஹீரோவாக நம்ம மணிகண்டன் தான் பண்ணியிருக்காப்புல. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நக்லைட்ஸ் அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சா பெறலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு எல்லாம் கிடச்சிது. மறந்துடாம இந்த குடும்பஸ்தன் படம் வந்து பார்த்துருந்தா எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. அப்படியே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஜெய் பீம், குட் நைட், லவ்வர் போன்ற படங்களின் மூலம் கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகர் மணிகண்டன். இவரது நடிப்பில் தான் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் இன்று ஜனவரி 24 அன்று வெளியாகி உள்ள படம் தான் குடும்பஸ்தன் திரைப்படம். அந்த படத்தை எஸ் வினோத்குமாரின் சினிமாக்காரர் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு பிரதான ஒரு பாலச்சந்திரன் வந்து திரைக்கதை மற்றும் வசனம் வந்து எழுதி வந்து உள்ளனர். வைசாக் என்பவர் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைச்சிருக்காரு. சுதி சுப்பிரமணியன் இந்த படத்துக்கு கேமராமேன் ஒளிப்பதிவு செய்து உள்ளனர். சான்வி மேக்கனா மற்றும் குரு சோமசந்திரன், ஆர் சுந்தரராசன் உட்பட்ட பலரும் வந்து இந்த படத்தின் மூலம் வந்து நடித்து வந்து உள்ளனர். யூடியூப் வீடியோக்கள் மூலம் ஒரு ஃபேமஸானவங்க தான் நக்லைட்ஸ் குழுவினர்கள். இந்த படத்துக்கு சரிங்களா முதல் வந்து ஒரு படம் சொல்லிட்டு போகலாம். அந்த டீமுக்கு படத்தின் பேருஞ்சேரி போஸ்டர்கள் மற்றும் முன்னெடுத்தின் மூலம் குடும்பம் சார்ந்த கதாநாயகன் சந்திக்கும் ஒரு சிக்கலை வந்து மையப்படுத்தி இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்த இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் குடும்பங்கள் வந்து கொண்டாடும் படமாக வந்து மாறுச்சா மாறலையா? நடிகர் மணிகண்டனுக்கு குட் நைட்டு, லவ்வர் படங்களை தொடர்ந்து இந்த படம் வந்து ஒரு ஆட்ரிக்கு வந்து வெற்றியை வந்து அமையுமா அடையாதா? முக்கியமாக சொன்ன இந்த சோசியல் மீடியா வந்து ரிவ்யூ அதையும் வந்து பார்த்துடலாம். தனியார் நிறுவனத்தில் ஒன்றில் கிராபிக்ஸ் டிசைனாக வந்து பணிபுரியும் நவீன் என்ற கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா மணிகண்டன் அவர் தான் பண்ணியிருக்காரு. மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணான வெண்ணிலா கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோனி சான்வே மேகன் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவசரம் வந்து இரு குடும்பங்கள் வந்து எதிர்ப்பை மீறி பதிவு செய்து திருமணம் செய்து வந்து கொள்கிறாங்க. கர்மமாக இருக்கும் மனைவி பழைய வந்து அவங்க பூர்வமாக வீட்டை வந்து புதுப்பிக்க விரும்பும் அப்பா வந்து யார் கேட்டு பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் ஆர் சுந்தரராசன் வந்து என்பவர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் விரும்பும் அம்மா ஆகிய அடங்கிய குடும்பத்தை தனது வருமானத்தின் மூலம் காப்பாற்றிக்கிறாப்புல நவீன். இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டால் எந்த நேரம் வந்து தன்னுடைய அந்தஸ்தை வைத்து நாயகனிடம் வந்து குடும்பத்தை வந்து குத்தி காட்டி கொண்டு இருக்கும் நாயகனோட அக்கா கணவர் ராஜேந்திரன் அந்த கேட்டு யார் பண்ணியிருக்காங்கன்னா குரு சோமசந்திரன். வந்து என்ன ஆச்சுன்னா அலுவலகத்தில் வந்து ஏற்படும் ஒரு பிரச்சனையால் ஹீரோ வேலையை விட்டு வந்து துரத்திக்கிறாரு. வேலை போன விஷயத்தை வந்து வீட்டிற்குள்ள வந்து சொல்ல போயிடாமல் பயந்து வந்து ஏராளமான வந்து கடன்களை வந்து வாங்கி குமிக்கிறாரு நவீன். கடன் மற்றும் வட்டி பெருகி கழுத்தை வந்து நெருக்கி இறுதியில் அதிலிருந்து எப்படி வந்து மீட்டு வந்தார் என்பது தான் குடும்பத்தின் அந்த குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதை சொல்லிட்டு போகலாம். இப்படி ஒரு குடும்பம் ஒரு கதையை வந்து எடுத்துக்கொண்டு அதை வந்து நெஞ்சை பிழிக்கும் வந்து ஒரு சோக கதையை வந்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக வந்து ரசிக்கும்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சொல்லி டைரக்டர் ராஜேஷ் காளிசாமி வந்து வெற்றி பெற்றுள்ளனர் என்று இந்து தமிழ் திசை விமர்சனம் வந்து கூறி வந்து உள்ளது. குடும்பஸ்தன் படத்தின் பலமே நகைச்சுவையை வந்து மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள திரைக்கதை தான் என்றும் படம் முடிந்து திரைக்கதையை வந்து விட்டு வெளியேறும்போது பார்வையாளர்கள் முகத்தில் சிரிப்புடன் வந்து ஒரு வித சிற்புதி உடைய வந்து வெளியேறுவார்கள் என்று இந்தியா டுடே விமர்சனம் வந்து கூறியுள்ளது. தனக்கு வேலையை வந்து இல்லாத நாயகனை வந்து மறைப்பது, அவரது நண்பர்களுக்கு வந்து கொடுக்கும் மோசமான ஒரு யோசனைகள், ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்ததும் புதிதாக ஒன்று வந்து முளைப்பது என்று அடுத்தடுத்த காட்சிகள் வந்து பார்வையாளரிடம் வந்து நாயகனுக்கு வந்து ஒன்றையே வந்து வைக்கிறது என்றும் சிரிக்கவும் வந்து வைக்கிறது என்று அந்த விமர்சனம் வந்து கூறியுள்ளது. திரைக்கதையை வந்து விறுவிறுப்பாக வந்து செல்வதற்கு பார்வையாளர்களுக்கு தொடர்ந்து சிரிக்க வைப்பதற்கு படத்தின் வந்து வசனங்கள் வந்து ஒரு பங்கேற்று உள்ளதாக டைம் ஆஃப் இந்தியா விமர்சனம் வந்து கூறியுள்ளது. படத்தின் ஹீரோ வந்து எதிர்கொள்ளும் பிரச்சனையே நாமே அல்லது நம்மை சுற்றி வந்து இருப்பவர்களே வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்கொண்டிருக்கக்கூடும். படம் முழுக்க அப்படியான பிரச்சனைகளை கொண்ட காட்சிகளை நகர்ந்து பார்வையாளர் வந்து எளிதில் வந்து தங்களின் தொடர்புறுத்திய கொள்ளும்படி திரைக்கதையை வந்து எழுதியிருப்பதாக படக்குழுவினர் வெற்றி என்றது இந்து தமிழ் திசை வந்து பாராட்டி வந்து உள்ளது. கோவையில் நடிக்கும் கதை என்பதால் வட்டார மொழிகளில் வந்து வரும் நகைச்சுவை வசனங்கள் ஒவ்வொன்றும் அரங்கமே வந்து விழுந்து சிரிக்கவும் ஒரு சீரியஸான வந்து முக்கியமாக சொல்ல வேண்டுமானாங்க ஒரு சீரியஸான காட்சியில் கூட சோகத்தை வந்து திணிக்காமல் மிகவும் வந்து ஜாலியாகவும் சரி அடுத்த வந்து என்ன நடக்கும் என்றது கணிக்க முடியாத வகையிலும் காட்சிப்படுத்திய விதம் பாராட்டக்கூடியது என்று விமர்சனம் வந்து சொல்கிறாங்க. நடிகர் குரு சோமசுந்தரன் என்று நடித்துள்ள ராஜேந்திரன் என்னும் கதாபாத்திரம் தான் படத்தின் வந்து ஒரு முக்கிய அம்சம் என்று அந்த கதாபாத்திரத்தோட நாயகன் நவீனுடன் உரையாடும் காட்சிகள் ஒரு வித பதட்டையும் சரி
முக்கியமாக சொல்ல வேண்டும்னாங்க பதட்டம், சரிங்களா? அதோ நேரம் தான் சிரிப்பியை வந்து வர வைக்கிறதாகவும் டைம் ஆஃப் இந்தியா வந்து விமர்சனம் வந்து கூறியுள்ளது. படத்தில் வரும் ஒரு குடும்ப விழா தொடர்பான காட்சி உட்பட்ட பல காட்சிகளில் குரு சோமசந்திரன் மற்றும் மணிகண்டன் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பங்கேற்று உள்ளதாக அந்த விமர்சனம் வந்து கூறியுள்ளது. ஒவ்வொரு முறைகளிலும் கடன் வாங்கியது தனது குடும்பத்தின் ஒரு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும், அக்கா கணவர் முன்பாக தலையை வந்து குனிந்து விடக்கூடாது என நாயகன் செய்யும் அனைத்தையும் அந்த குடும்ப விழா காட்சியில் உடையவது என்ற படத்துக்கு இவர்களின் வந்து கூட்டணியை வந்து பலம் என்று டைம் ஆஃப் இந்தியா என்று விமர்சனத்தை வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளது. மணிகண்டனின் நடிப்பை வந்து அற்புதம் என்று சொல்வதை கூட குறைந்தது மதிப்பிடுவதே இருக்கும் என பாராட்டு வந்து உள்ளது இந்தியா டுடே சேனல்காரங்க. அவர் தனது அக்கா கணவர் ராஜேந்திரையை வந்து பழிவாங்க செய்யக்கூடிய அனைத்துமான ஒரு ரசிக்கும்படி விஷயங்கள் வந்து உள்ளதாக இந்தியா டுடே வந்து தெரிவித்து வந்து உள்ளது. அதோ வேளை தான் இரண்டாம் பாதியில் ஹீரோவுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப வருவது, அதுவரை மோசமானவர்களே வந்து காட்டப்பட்டு உள்ள கடன்காரர்கள் திடீரென்று சாதுவானவர்களாக வந்து மாறுவது போன்றவற்றை ஏற்கும்படி இல்லை என்று இந்து தமிழ் திசையை வந்து விமர்சித்து வந்து உள்ளது. ஹீரோ பேக்கரி வந்து வைப்பதும் அதனை தொடர்ந்து வரும் காட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டு ஆவதை போன்ற உணர்வு ஏற்படையும் அந்த விமர்சனம் வந்து கூறியுள்ளது. படம் வந்து சீரியஸான பாதைக்கு நகரும் போது அது சற்று வந்து தடுமாறுகிறது, ஆனால் மீண்டும் வந்து விரைவாக நகைச்சுவையின் பக்கம் திரும்பி பார்வையாளருக்கு ஏமாற்றாத வகையில் வந்து முடிகிறது என்று இந்தியா டுடே வந்து விமர்சித்து வந்து உள்ளது. மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் அன்றாட சந்திக்கும் பிரச்சனைகளை வந்து எந்த விதமான சீரியஸும் தன்மைகளும் இன்றி முழுக்க முழுக்க ஜாலியாக வந்து சொன்னதற்காக இந்த குடும்ப சேனையை வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் என்று ரசிக்கலாம் என்று இந்தியா டுடே வந்து சேனல் வந்து விமர்சித்து வந்து உள்ளது. மனதெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் டிங்கின்னு அமைக்கிருங்க.